நிஜமா காலடி மண்ணெடுத்து நெத்தியில போட்டு வச்சோம். நிஜமா அவர் சொல்லுக்குத்தான் நாங்க தினம் கட்டுப்பட்டோம். உங்களைத்தான் நம்புகின்ற பூமி இனி எங்களுக்கு நல்ல வழிக்காமே. உங்களைத்தான் நம்புகின்ற பூமி இனி எங்களுக்கு நல்ல வழிக்காமே. பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம். அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி இனிவோம் பேர சொல்லு பட்டி ரொட்டி. நீ பொட்டு வச்ச தங்க நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். செல்ல குட்டி பொன்ன காண சிலையாக நிக்கிற வாடி. அள்ளிக்கிட்டு போக போற அழகா நீ பொன்னையும் தாடி. முட்டுற முழுசாக திட்டுற புதுசாக ஒட்டுற உறவாக எம்மா எம்மா. குட்டுற மழையாக வெட்டுற சுகமாக எப்போன்னு தர போற உம்மா உம்மா. நெஞ்சுக்குள்ள நெருப்பாயும் வச்சு புட்ட கேடி சொல்ல சொல்ல சுருக்குன்னு தச்சு புட்ட போடி.
இவன்தான்டா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ணப்பூ மழை பொழிகிறது. பகலில் பக்கம் ராத்திரி பக்கம் என் முன்னா எனக்கு விரிக்கல. எனக்கு என்ன உனக்கு குறைக்க நான் ஒருத்தி இருக்கும் போது எவ்வளவு கிடக்கத்தால வச்சுக்கிட்டு இருக்கியாமே. ஆமா நான் ஆம்பளை ஆம்பளை ஒன்னு என்ன 9 வப்பாட்டி வப்பா அதை கேட்க நீ யாரு நீ யாரு? நான் யாரா யாரா? ஐயோ 5 பவுன் போட்டு அம்மி மிதிச்சு அறுதலை பார்த்து 5 வருஷத்துக்கு முன்னாடி 500 பேர் மத்தியில உன் கையால தாலி கட்டினா பொண்டாட்டி. ஆமா 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 500 பேருக்கு முன்னாடி தாலி கட்டினவரா? தாலி கட்டி என்ன பிரயோஜனம்? வயிற்றுல ஒரு புழுபூச்சி கூட காணாமே. புழு பூச்சிங்க வேணா இங்க காட்டுக்கு தான் போகணும். யோ உன்கிட்ட ஒரு வெங்காயம் சரக்கும் இல்ல, அங்க சரக்குன்னா இங்க என்னைக்கே பெத்து எடுத்துருப்பாங்க. யார்கிட்ட பார்த்து சரக்கு இல்லைங்கிற மணி பாருக்கு போன் போட்டா போகுது 220 ரூபா பிளாக்ல. ஆமா நினைப்பலாம் அதுலயே இரு. யோ நான் அந்த சரக்கு சொல்லல, வேற சரக்கு சொன்னேன். யார பார்த்து என்னவா தெரிய சொன்ன? ஒரு பொண்ண கண்ணுல பார்த்தாவே போதுண்டி கர்ப்பமாயிருவா கர்ப்பமா. யாரு நீ? ஆமாண்டி. எங்க தாத்தனை எடுத்துக்க, என் தாத்தனுக்கு 16 வில்லைங்க. எங்க அப்பனை எடுத்துக்க 8 வில்லைங்க. அட்லீஸ்ட் 4 பிள்ளையாச்சும் நீ தர வேணாம்? ஆமா ஆமா உனக்கு 4 பிள்ளை வேற வேணுமா? யோ முதல்ல இங்க ஒண்ணுக்கே இங்க புள்ள இல்ல 4 வேற வேணுமா? முதல்ல சிரிக்கி முண்டி அடிச்சு துரத்திட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம புள்ள பெத்துக்கிற வழி பார்க்கலாம். அடியே அவளை ஏண்டி நான் துரத்தணும்? நீ பழைய மிஸ்னடி, அவன் புது மிஸ்னு. அவளை ஏண்டி நான் துரத்த போறேன்? அவதான் இனிமே எல்லாம் எனக்கு தான். வருஷம் தவறாம 10 பிள்ளை எனக்கு பெத்து போடுவா. 10 பிள்ளை பெத்ததுக்கு அப்புறமேட்டு தான் உங்ககிட்ட வர போறேன். என்னையா சொன்ன? நான் உனக்கு பழைய மிஷினா? பாக்கலாயா? அதையும் பார்க்கலாம். கடைசியில உனக்கு 5 ஊத்துறது யாரு? இந்த பழைய மிஷினா இல்ல ஆட்டிட்டு இருப்பாளே அந்த புது மிஷினா? கடைசியில இழுத்துக்கிட்டு இருப்பல்ல, அப்ப நான் தான் உனக்கு 5 ஊத்தணும். எதுக்கு மொத்தமா இப்படி கோவப்படுற? நானும் கடவுள் சமண்டி சமம். கடவுளுக்கு சமமா? என்னைய வளர்ற?
நான் கும்புற கடவுள் எடுத்துக்க, சிவனுக்கே 2 வண்டாட்டி, விஷ்ணுவுக்கே 2 வண்டாட்டி, பிரவனுக்கே 2 வண்டாட்டி, கல்யாண முருகன் எடுத்துக்க அவனுக்கு டபுள் பொண்டாட்டி. கடவுளுக்கே டபுள் பொண்டாட்டி இருக்கும் போது அவனோட பத்தானா எனக்கு 2 வண்டாட்டி இருக்கக்கூடாதாடி? அதே கடவுள்ல ஏகபத்தினி விரத ராமர் இருக்காருல்ல, அவருக்கு ஒரே பொண்டாட்டி தான். அவன் அப்பா தரிசனத்தை 60,000 பொண்டாட்டி. உன்னால திருத்தவே முடியாது, போயா. சரியே முத்தம்மா, உங்க 2 பேருக்கு ஒரு போட்டி வச்சுக்கலாம். முதல்ல எனக்கு யாரு பிள்ளை பெற்று தாய்களோ அவளுக்கு 3 பவுன் நெக்லஸும் இடுப்பு நெட்டியானும் எடுத்து போடுறோம்மா. நிஜமாவா? ஆமாண்டி. அப்ப நான் அதுக்கு தயாரா இருக்கேன். தயார்னு சொல்லி போட்டு இப்படி தள்ளிவிட்டா எப்படி முத்தம்மா? வேற என்ன பண்ணட்டும்? முத்தம்மா பக்கத்துல வந்து அப்படி சத்தமா ஒரு முத்தம் கொடுத்தீனா ஐயா இருந்தில்ல. மா சீக்கிரம் வாமா, நான் வேற கோயிலுக்கு போயிட்டு காலேஜ் போகணும். என்னைக்காவது ஒரு நாள் லீவ் போட முடியாதே. இந்த அப்பா எப்ப பாரு படி படின்னு என் உயிரை வாங்குவாரு. சீக்கிரம் வாமா. ஹேண்டி, காலேஜுக்கு போறதுக்கு எதுக்கு நீ இந்த செல்ஃப் செலுச்சுற? அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? நேரம் ஆயிடுச்சுல்ல. ஹேண்டி, உங்க அப்பா நீ ஊர்லயே இல்லாத படிப்பு படிக்கணும்னு உன்னை கொண்டு போய் வெளியூர்ல போய் சேர்த்திருக்காரு. நீ என்னடானா இந்த காலேஜ் போறதுக்கு இந்த செல்ஃப் செலுச்சுக்கிற? மா, நீ அப்பா பத்தி மட்டும் பேசாத. அவருக்கு பெத்த பிள்ளை என்னைய விட அவருக்கு அவரோட தங்கச்சி மகன் தானே முக்கியமா போயிட்டான். அப்படியா? இப்ப பாரு, சக்தி சாப்பிட்டானா சக்தி தூங்குனானான்னு அவனை பத்தி மட்டும்தான் பேசிட்டே இருப்பாரு. அவருக்கு என் மேல பாசமே இல்லம்மா. ஆமாமா, பாசமே இல்லாம தான் என் பிள்ளை ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு வெளியூர் காலேஜ்ல சேர்த்துனாரா? மா, நான் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். அவர் எப்பவுமே இப்படிதான். ஒரு சின்ன சாக்லேட் வாங்கினா கூட முதல்ல அவனுக்கு தான் கொடுப்பாரு. ஒரு Dress வாங்கினா கூட அவனுக்கு தான் கொடுப்பாரு. அவருக்கு நான் முக்கியமே இல்லம்மா. சரி சரி, புலம்பிட்டே இருக்காம இந்தா, இதுல 100 ரூபாய் இருக்கு. இதை எடுத்துட்டு சமத்தா சீக்கிரமா கோவிலுக்கு போயிட்டு அப்பா பெரிய அர்ச்சனை வச்சுட்டு சாமிக்கு ஒரு மாலை சாத்திட்டு ஓடி வந்து குடுகுடுன்னு காலேஜ் கிளம்பி போயிருவீங்களா? இது தங்கல, ஏன்னா உங்க அப்பட பத்தி உனக்கு தெரியும்ல. சரிம்மா, வரேன். சரி, பார்த்து போயிட்டு வா. அம்மா மோய். சக்தி, ஆமா, காலையில எங்க சாமி போயிருந்த? உன்னை காணனு தோட்டத்தோடலாம் தேடினேன் தெரியுமா? ஆமா, வருஷம் வருஷம் என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தானே எங்கேயும் போவேன். எங்க சாமி போன? அம்மா, நான் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு சந்தைக்கு தேங்காய் லோடு கொண்டு போயிட்டோமா. நானு உங்களை எழுப்பி சொல்லிட்டு போலான்னு நினைச்சேன். நீங்க வேலை செஞ்ச அலுப்புல நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. சரி, ஏன் எழுப்பணும், அம்மா தூங்கிட்டுன்னு சொல்லி நான் கிளம்பிட்டோமா. சரி சாமி, இங்க பாரு, நல்ல நாள் அதுவும். அது இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள். முத நீ கோயிலுக்கு தான் போயிட்டு வரணும். போயிட்டு வா. அம்மா, என்ன நீங்களும் மாமாவும் தெய்வம் மதிக்கிற நீங்களும் மாமாவும் இங்க இருக்கும் போது நான் எதுக்குமா கோயிலுக்கு போகணும்? தயவு செஞ்சு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா, ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. சக்தி, 100 வருஷம் எந்த நோய் நொடி இல்லாம நீ சந்தோஷமா வாழணும்டா. அம்மா, எனக்கு பசிக்குது, சாப்பாடு எடுத்துட்டு வாமா. கொண்டு வர ஏசாமி. எந்த சக்தி? அம்மா, நீங்க சாப்பிட்டீங்களாமா? நீ இல்லாம நான் என்னைக்கிட்ட சாப்பிட்டுருக்கேன்? அதுவும் இல்லாம நீ தானே எனக்கு ஊட்டி விடுவ. என் செல்லம்மாவுக்கு நானே ஊட்டி விடுவேனாமா. சாப்பிடுங்க. ஆராரிராரோ நான் இங்கே பாட, தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. ஆராரிராரோ நான் இங்கே பாட, தாயே நீ கண்
சாய்ந்து வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே வேதம் நான்கும் சொன்னதே அதை நான் அறிவேனே அம்மா என்னும் மந்திரமே அகிலம் யாவும் ஆழ்கிறதே ஆராரிராரோ நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே ஊர்கண் எந்த நீலே பட்டாலும் உயிர் நோக துடித்தாயே உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும் ஆராரிராரோ நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா மண் பொன் மேலே ஆசை துறந்த கண் தூங்காத உயிரல்லவா காலத்தின் கணக்குகளில் செலவாகும் வரவும் நீ சுழல்கின்ற பூமியின் மேலே சுழலாத பூமியும் நீ இறைவா நானு தேங்காய் பழம் வித்த காசு 40,000 ரூபாய் எங்கிட்ட இருக்கு என்ன மாமா வச்சுக்கோங்க பணம் உங்ககிட்ட இருந்தா எங்கப்பா போகுது வெய்யப்பா மாமா நல்லா இருக்கு நானு காடு மேடு தோட்டத்தோரம்னு சுத்துறவேன் குமிஞ்சி நிமிஞ்சி வேலை பார்க்கறவன் இந்த பணம் கீழே ஏதாவது தொலைஞ்சிருச்சுன்னா கஷ்டப்பட்ட பணம் மாமா வேஸ்டா போயிடும் புரியும் மாமா ஐயப்பா தோட்டம் துறவனை சுத்திட்டே இருக்காம ஒரு கோயில் குளம்னு போயிட்டு அப்படியே ஒரு சினிமா கினிமா பார்த்துட்டு வரலாமல்லப்பா நல்லா சொல்றீங்க மாமா கோயில் சினிமான்னு நான் போயிட்டா இன்னைக்கு கரும்புக்காடு களை வெட்டுறதுக்கு ஆளுங்க வருவாங்க அதை யாரு மாமா பாக்குறது தோட்டத்துல என்ன வேலை இருந்தாலும் அதை நான் பாத்துக்கிறப்பா நீ போயிட்டு வாப்பா மாமா நல்லா இருக்க மாமா உங்க நியாயம் நானும் எங்க அம்மாவும் உயிரோடு இருக்குன்னு நீ எந்த தோட்டத்தை பக்கம் வந்தீங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துருமாமா அந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறப்பா இதுல 2000 ரூபாய் பணம் இருக்கு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சினிமா பார்த்துட்டு வா மாமா எங்களுக்கு என்ன செலவு மாமா மாமா எங்களுக்கு தேவையான சோத்துக்கு சாத்துக்கு நீங்களே வாங்கி போட்டுறீங்க எங்களுக்கு தேவையான துணிமணி எல்லாமே நீங்க வாங்கி கொடுத்துறீங்க எங்களுக்கு என்ன மாமா செலவு மாமா உங்க விருப்பத்துக்காக நீங்க ஒரு 100 ரூபாய் கொடுங்க நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் நீயும் உங்க அம்மாவும் தோட்டத்துல மாடு மாதிரி வேலை செய்யறீங்க செய்யற வேலைக்கு கூலி கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறீங்களேப்பா மாமா அதான் நான் முதல்ல சொல்லிட்டேன் எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்களே செஞ்சு கொடுத்துறீங்க நான் சொல்லிட்டேன் எதுக்கு நீங்க தேவையில்லாம நான் தான் 100 ரூபாய் கொடுன்னு சொல்லிட்டேன்ல மாமா நான் போய் சொல்றேன் நானு கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு ஏதாவது நீங்க தோட்டத்து பக்கம் நீங்க வந்தீங்கன்னா மாமா அப்ப நான் உங்களோட பேச மாட்டேன்
சரிப்பா நீ போயிட்டு வாப்பா. சரிங்க மாமா. ஏ பாண்டியா, கும்பிட போன தெய்வ குறுக்க வந்த மாதிரி சும்மா கும்முன்னு நிக்கிற அத்தை மகன். சும்மா பந்தய குதிரை மாதிரி சும்மா பளபளன்னு நிக்கிறாடா. பருவத்துக்கு பன்னிக்குட்டி அழகா இருக்குன்னு சொன்னது சரியாதான் இருக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன் பாண்டியா, ஒரு நாள் வாழ்ந்தாலும் என் அத்தை மகளோட தான் வாழணும்னு. நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு கனவுல கூட நினைக்காத. அது எந்த ஜென்மத்திலயும் நடக்காது. கண்ணே, முட்டை வர மாட்டுக்கிட்டே மோதி பழகப்பட்ட வந்த காளைய நீர் உள்ள வரைக்கும் தான் மீன் குஞ்சு துள்ளும்னு தெரியாதா? துள்ளு கண்ணே துள்ளு, உங்க கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் துள்ளு. அத்த மக உன்னோடதான் வாழணும் முடிவு பண்ணிட்டேன். அந்த எவனே வந்தாலும் எடுத்து நிப்ப. ஏண்டா காளையா, பிடிக்கலன்னு சொல்ற பிள்ளைகிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கிற? அவ ஏன் அத்த மக, நான் அவ மாம மக. நாங்க ஒட்டிக்குவோம் கட்டிக்குவோம். அத கேட்க நீ யாரா? ஏய், அவ உனக்கு அத்த மகனா, எனக்கு அவ மாம மகனா. மாமா மகனா? அத்த மகனா? எந்த அத்த மகனா? ஓ, எவனோ ஊர் பேர் தெரியாத வேலைக்காரன் கூட ஓடி போய் பிள்ளைய பேத்துக்கிட்டான், அந்த ஊரே காரி துப்புச்ச அந்த அத்த மகனா? ஏண்டா அப்பன் இல்லாத அனாதை நீயே அத்த மகன் சொந்தம் கொண்டாடும் போது தாய் மாம மகன் நான் சொந்தம் கொண்டாட முடியாதா? ஏய், என்ன பத்தி என்ன வேணாலும் பேசு. என் மாமனை பத்தி மரியாதை பேசுற, கொன்னு தடு வச்சிருவேன். ஏய், இங்க பாருடா, நீ உன்னோட உயிருக்கு எல்லாமே பறந்து போயிடும். ஒழுக்கமா இருந்துக்க போல. ஏய், இன்னொரு தடவை பிடிக்கலன்னு சொல்ற பிள்ளைகிட்ட வம்பு பண்ணுன கொன்னுடுவேன். எட்ரா கைய, எட்ரா கைய. ஏன் அப்பாவை பேச, ஏன் மாமி மகனுக்கு உரிமை இருக்கு? அத கேட்க நீ யாருடா? ஏன் நந்தினி இப்படி பேசுற? எது அத்தையா? அத்தையே இல்லங்கிற, எங்க இருந்துடா அந்த அத்தை மகன்? இந்த அத்தை மகன் மயிறு மகன் எவனாவது உரிமை கொண்டாடுனீங்க மரியாதை கெட்டுரும். அண்ணே, உன்னைய மாமனைய பிரிச்சு வைக்கல, என் பேரு காளையிலடா. ஏய், என் மாமன் தாண்டா எனக்கு உசுரு. ஏய், நீ மட்டும் இல்லடா, உன்ன மாதிரி இந்த ஊரே தெரு வந்தாலும் என்னையும் என் மாமனையும் எவனாலும் பிரிக்க முடியாதா? காளையா, செடியில வளையாதது மரத்துல வளையுமா? ஒண்ணுக்கு உதவாத பையன் உன்னை கண்டு சவால் விட்டுட்டு போறான். அவனை சும்மா அவனை கூடாது காளையா. பாண்டியா, சதை இருக்கிற இடத்துல தான் கத்தி நிக்க. என் மாமனோட காடு ஓட்டு இருக்கிற வரைக்கும் தான் ஆத்தாள மகள ஆட்டம் போடுவாங்க. அந்த காடு தோட்டத்தை நமக்கு சொந்தமாக்கிட்டா அந்த ரெண்டு நாய்கள் அனாதே நிக்க. காளையா, உன் மாமனோட தோட்டம் உனக்கு சொந்த ஆகணும்னா அந்த நந்தினி உனக்கு பொண்டாட்டி ஆகணும். காளையா, பாண்டியா, ருசியான கருமனா வேரோட புடி அடிய வேண்டியதான். போக
கிளே வாயா என் எடுப்புட்ட போலி புருஷா. அது வந்து கிளி அது வந்து எல்லாம் என்னை ஏமாத்திட்டியா. அவ பக்கத்து வீட்டுக்காரி எல்லாம் சொன்னா உன் புருஷனை பார்த்தா முருங்கா மாதிரி இருக்கு, அவனை நம்பி கழுத்தை நீட்டாதேன்னு. நான் தான் மக்கு உன்னை நம்பி கல்யாணம் பண்ணேன். அதுவும் நான் 2ஆம் தரமையா உனக்கு. இல்ல செல்ல கிளி, உன்னை ஏன் 2வது தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்ட சொல்லு பார்க்கலாம். உன் மேல இருக்க அளவில்லா பாசையில தாண்டி. ஐயோ செல்லக்கிளி, உன்னை ஏன் 2வது தரமா கல்யாணம் பண்ணிட்டு சொல்லு பார்க்கலாம். சொல்லு. ஏற்கனவே முத்தாமான ஒருத்தைய கல்யாணம் பண்ணுனேன். 5 வருஷமா குழந்தை இல்ல. என்ன கல்யாணம் பண்ணானாச்சு 10 மாசத்துல ஒரு குழந்தை பெற்று தருவேனதாடி. என்னை எங்கெங்கெல்லாம் வந்து கேட்டாங்கய்யா. நான் தான் மக்கு உன்னை கல்யாணம் பண்ணி. ஐயோ அடியே, உனக்கு இப்ப மட்டும் என்னடி குறை வச்சேன் நானு. என்ன மனமுள்ள பொண்ணு இன்னும் மருதையில கேட்டாங்க, இந்த மன்னார்குடியில் கேட்டாங்க, சீர்சனத்தையோடு வந்து சீமையில கேட்டாங்க. ஏன் குட்டமேட்ல கேட்கறதுக்கு ஆள் இல்லையா? ஐயோ இதெல்லாம் விட்டுட்டு உன்னை வந்து 2ஆம் தரமா கட்டி என்னை எல்லாத்தையும் அடியே, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் படுற பாடு இருக்கு. அடியே போயா. எங்க அப்பா கிட்ட அப்படிதான் கவர்மெண்ட் வேலை அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லி எல்லாமே போய் தானா. உனக்கு என்னடி குறை வச்சேன்? உனக்கு என்ன குறை வச்சேன்? சோத்துக்கு குறை வச்சானா? உனக்கு அழகு குறை வச்சானா? உனக்கு என்ன குறை வச்ச சொல்லு பார்க்கலாம். மாமா என் அழகு மாமா. கண்ணாடி கழட்டி பேசுது. மாமா என் ஆசை மாமா. எங்க மாமா போன இத்தனை நாளா? செல்லக்கிளி செல்லக்கிளி, இல்ல மாமா. நீயும் நானும் இப்படி கட்டிப்பிடிச்சு நின்றுட்டு இருக்குமே, அவன் கணம் வந்துருவான் என் வீட்டுக்கு. சண்டாளா, டே சண்டாளா, கட்டிட்டு புதுசா நான் இருக்கும்போது நீ யார என் பொண்டாட்டி கட்டி பிடிக்கிறது? உன்னோட சகடா இப்ப நடக்குவார் ரகடா. அடே அடே சண்டாளா, சாக்கடையில் நனைஞ்ச மாதிரி வந்து போட்டு நீ ஏன் சாக்கடையாடாட்ட? மாமா அவர் யார் தெரியுமா? எவன்டி அவன்? அவர்தான். இங்க பாரு மாமா, இவர்தான் என்னோட மாமா. மாமா டே அழகு சுந்தரம், என்னடா முடிவே பண்ணிட்டியாடா? மாமா எங்க மாமா ஊரு இங்க வா, சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காரு. அவரே 1 வாரம் இங்கதான் இருக்க போறாரு. 1 வாரம் இல்ல, இனிமே இங்கதான் இருக்க போறாரு. அது என் கூட தான் இருக்க போறாரு. அவன் எதுக்குடி உங்களோட நான் இருக்கும்போது? எங்க மாமா வெளியூர்ல இருந்து இத்தனை நாளா ஹோட்டல்ல கண்ட இடத்துல சாப்பிட்டு இருப்பாரு. இப்ப என் கையால வகை வகையா செஞ்சு ஊட்டிடுவோம்னா மாமாவும் அதை சாப்பிடுவாரு. செய்வடி செய்வ, வாங்கி போறது நானு, பக்கனையா திங்கிறது இவனா? டே அப்பா அழக சுந்தரம், இவனை ஏற்கனவே கல்யாணம் பண்ணி குழந்தையினாடா. எடே நந்திமா இருக்காதடா. டே சண்டாளா, வேணும்னா சொல்லு, பவானியில லாட்ஜ் போட்டு தரேன். எதுக்கு ஒரு ரூம்ல எல்லாம் போய் தங்கணும்? அதான் இவ்வளோ பெரிய வீடு இருக்கு. இவ்வளவு பெரிய ஐயோ தேவையெல்லாம் பேசாம போய் நல்லா பெடக்கோலையே போய் வாங்கிட்டு வா. எங்க மாமாக்கு நான் அதெல்லாம் செஞ்சு போடணும். சீக்கிரம் போ. ஆமாடி, சாப்பாடுக்கு நான் என்ன நடுத்தரத்துக்கு போட்டுமாடி? இல்ல கேக்குற, சாப்பாடுக்கு நடுத்தரத்துல
போட்டுமான்னு கேட்கறேன். மாமா, என்னமா போஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க? அஜித் குமார் மாதிரி அழகா இருக்கீங்க மாமா. ஆமா செல்லக்கிளி, ஒன்று விட்டா எனக்கு ஆர்வமே இல்லை. ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. மாமா, நீ ஒண்ணும் வருத்தப்படாத. இனிமே நீங்க வந்துட்டல, அவன் எங்கேயாவது போனா நீயும் நானும் தானே. நீ ஆளுமா ஏன் கட்டிங்க புருஷன் நான் இருக்கும் போது அவன் கூட என்னடி உனக்கு சோழி? மாமா, நீ தானே சாப்பிடுறதுக்கு அடுத்த வீட்டுக்கு போறேன்னு சொன்ன, இன்னும் நீ போகலையா? அடியே, நான் அடுத்த வீட்டுக்கு போனா இவன் கூட ஜோதியா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு அடி சண்டாளி. மாமா, சீக்கிரமா கிளம்புங்க. நான் மாமாக்கு ஏதாவது பண்ணணும். பண்ணுவடி, பண்ணுவேன். தங்கமா, டேய், தங்கமா. மாமா, அடியே மாமா தங்கமா இருந்தா எனக்கு கழட்டி கொடு மாமா. கட்டிட்டு புருஷன் நான் எங்க இருக்கேன், அங்க நீ ரொமான்ஸ் கேக்குது. ரொமான்ஸ் அடியே, எனக்கு 2 வீடு இல்லடி, இனிமே ஒரே வீடுதான். 2 வீட்டையும் ஒன்னாக்குறேன். நாம எல்லாம் ஒன்னாதான் இருக்க போறோம். அது எப்படி 2 வீடு ஒண்ணாகும்? 2 ஒன்னாகி ஆகணும். 2 வீட்டுக்கு வாடகை கொடுத்து கொடுத்து கட்டுப்படி ஆகலடி. அதனால நீ அந்த பெட்ரூம்ல இருந்துக்கா, அவன் இந்த பெட்ரூம்ல இருந்துக்கட்டும். நானு நீ மூடிட்டு ஹாலப்படுறாடு. மாமா, தேவையெல்லாம் பேசாம போய் விளக்கோலையே புடிச்சு எடுத்துட்டு வா. நான் என் மாமா கூட்டி விடணும். சீக்கிரமா போ. ஆமாண்டி, நான் விடக்கோழி வாங்கிட்டு வந்து நான் தருவேன். சூப்பு குடிக்கிறது அவன்னா. மாமா, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, கிளம்புங்க, நான் போறேன். Hey mama, hey mama, வரியா வரியா. Hey ஒரு உம்மா தரியா தரியா. Hey என் வீடு மேல தெருவில், Hey என் கூடு கீழே தெருவில். அடிவோம் வீடும் இவ வீடும் தூரம் இருக்கு, ரொம்ப பக்கம் என் தோட்டம் இருக்கு. வரியா Mama, hey mama, வரியா வரியா. Hey ஒரு உம்மா தரியா தரியா. உன்னால கட்டில் மேல் தீவாலு, உன்னால தினம் தோறும் சிவராத்திரி. எதுக்கும் ரெடிதான், சரிவா வெடிப்போம் வெடிதான். டேய் கண்ணா நான் புதுசு, டேய் மண்ணா நான் சொகுசு. அட தட்டு தட்டா இப்போ லட்டு லட்டா நிக்குதே. மாமா, ஹே மாமா, வரியா வரியா. ஹே ஒரு உம்மா தரியா தரியா. தஞ்சாவூர் தவிலாக நான் குத்தால குயிலாக நான் தவிலோ அடிப்பேன்,
நான் குயிலும் பிடிப்பேன் ஒரு தூண்டில் இரு மீன் ஒரு புல்லுக்கு ரெண்டு மான் அழகா வந்தா இது சாமி குத்தாவாது ஹேய் மாமா ஹேய் ஒரு உம்மா ஹேய் என் வீடு மேல தெருவில் ஹேய் என் கூடு கீழே தெருவில் அடிப்போம் வீடும் இவ வீடும் தூரம் இருக்கு ரொம்ப பக்கம் என் தோட்டம் இருக்கு வரியா சக்தி ஏப்பா கோயிலுக்கு போகும்போது சந்தோஷமா தானே போறேன் ஏன் இப்படி முகம் வாடி போய் வந்திருக்க அம்மா உன்னதானே கேக்குறேன் நான் பிறந்திருக்கவே கூடாதம்மா என்னை யாருக்குமே பிடிக்கலம்மா சக்தி ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற மாமா நந்தினியோட மாமா மக காளைய என் மாமனை மரியாதை இல்லாம பேசலாமா நான் அவன் சட்டையை பிடிச்சு ஏன்டா என் மாமனை மரியாதை இல்லாம பேசுறான்னு கேட்டதுக்கு நந்தினி ஏய் அவ என் மாமா மகடா அப்படித்தான் பேசுவா அதை கேட்க நீ யாருன்னு கேட்கறாமா அம்மா என்னால உனக்கு எவ்வளவோ கஷ்டமா நான் பிறக்காம இருந்திருந்தா நீ உங்க அண்ணன் அண்ணின்னு எல்லாத்தோட சந்தோஷமா இருந்திருப்பாமா நான் பிறந்து நீங்க வாழ்நாள் ஃபுல்லா கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சுமா அம்மா என்னையும் உன்னையும் இங்க யாருக்குமே பிடிக்கலம்மா சக்தி இங்க பாருடா என் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே நீ மட்டும் தான்டா உனக்காக தான்டா நான் உயிர் வாழ்றேன் நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ என்னைக்கு அம்மா செத்து போயிருப்பா இங்க பாரு சாமி உனக்காக வாழ்ற வாழ்க்கை தான் எனக்கு சந்தோஷம் அதை நீ புரிஞ்சுக்கோ நீ எதுக்கு சாமி அனாதை ஆகணும் உன் அம்மா நான் இருக்கேன்டா டேய் நான் ஏன் உசுரை கொடுத்தாவது உன்னை நான் காப்பாத்துவேன் உன் அம்மா உசுரோட இருக்கிற வரைக்கும் நீ அனாதை இல்ல சாமி நீ அனாதை இல்ல செல்வராசோட காடு தோட்டம் நமக்கு சொந்தமாகணும். அந்த காடு தோட்டம் நமக்கு சொந்தமாகணும்னா அந்த நந்தினி எனக்கு பொண்டாட்டி ஆகணும். காளையா, அந்த காடு தோட்டத்தை நம்பி பிழைக்கிற அம்மாளும் மகனும் தெருவுல நிக்கணும். நமக்கு காரியம் ஆகணும்னா கழுதியோட காலாறுதல் பிடிச்சுதான் ஆகணும். காளையா, ஏன் சட்டையை பிடிச்ச மச்சான் அவ ஓடி போயிட்டா. அவ தங்கச்சி நிம்மிலே வரக்கூடாதா. அவ நந்தினி உனக்கு தாடா. நந்தினிக்கு எனக்கு கல்யாணம் பண்ண நீ ஏற்பாடு பண்ணு. ஆத்தாளு மகளுக்கு கருமாதி பண்ண நான்
குடும்பம் நிம்மதியா வாழக்கூடாதுடா காளியா. அப்பா காலேஜுக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன்னா. ஏய் வெற்றி, எனக்கு தான் படிப்பு வராதுன்னு காடு தோட்டம்னு சுத்திட்டு இருந்துட்டேன். நீயாவது நல்லா படிச்சு வந்தா எனக்கு பெருமை தானா. இந்த பணம் 500 இருக்கு, செலவுக்கு வச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. எங்க போய் தொலைஞ்சா இந்த எருமை மாடு? எப்ப பாரு இப்படிதான். நமக்காக ஒருத்தி வெயிட் பண்ணிட்டு இருப்பாளேன்னு என்னைக்காவது சீக்கிரம் வந்திருக்கானா? இன்னைக்கு வரட்டும், பேசிக்கிறேன். ஹாய் நந்தினி. நான் உன்னை காதலிச்சதுக்கு பதிலா உங்க அண்ணன் காளையனையே காதலிச்சிருக்கலாம். இந்நேரம் குட்டி போட்ட நாய் மாதிரி என்னை சுத்தி சுத்தி வந்திருப்பான். அத்தை மகளே, காதல் என்பது ஒருவர் மட்டுமே காதலிப்பது. இந்த பிறவி மட்டுமல்ல, அடுத்த பிறவிலும் நானே உன் காதலனாக பிறக்க வேண்டும். இப்போது நான் உன்னை உதைக்க வேண்டும். என்னடி உனக்கு பிரச்சனை? மாமன் மகனிடம் இப்படி தப்பா பேச தப்பு இல்லையா? நீ இப்படியே பேசிட்டே இருந்த உன்னை அப்படியே கொல்ல போறேன் பாரு. இப்படி பண்ணா எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீங்க என்ன காதலிக்கிற, கல்யாணம் பண்ணிக்கிற அந்த நாளுக்காக தாங்க நான் காத்துட்டு இருக்கேன். இப்படி பண்ணா எனக்கு என்னமோ ஆகுது. என்ன ஆகுது? படாத இடத்துல பட்டு தொடாத இடத்துல தொட்டு ஏதோ எனக்கு ஆயிடும் பயமா இருக்கு. ஏய் லூசு, நீ என் மாமா, நான் உன் மேல சாஞ்சா என்ன யார் கேள்வி கேட்க போறா? அப்படின்னா அத்தை மகளை நான் அனுப்பிச்சிட்டுமா? நினைச்சுக்கோ.
துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய் என் இதயத்தை நனைத்து விட்டார் பார்வையிலே பார்வையிலே ஒரு வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்தி யோ ஏய் கையறி ஏய்யா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடிச்சிட்டு அடிமையை கை வச்சு சக்காலிய முண்டை ஏடி கொஞ்சம் புடிச்ச பாக்குறதுக்கு ஆளு அழகா மாட்டு சட்டமா இருக்க பொண்ணு பட்டு வளைச்சு போட்டியா அடியே யாரு பதிரி கிரிக்கின்னு சொல்ற நீ உன் புருஷனை ஒழுங்கா முன்னாடி முடிஞ்சுக்கு துப்பு இல்ல என்ன பேக்க வந்துட்டா அடியே இங்க பாருங்க ஏய் வாய் மூடுறா நீ ஏண்டி அவன் தான் உன்னை கரெக்ட் பண்ணா உனக்கு எங்க போச்சு அறிவு ஓ பாக்குறதுக்கு என் புருஷன் கொஞ்சம் அழகா விஜய் மாதிரி இருக்கானே வளைச்சு போட்டியா சிரிக்கி முண்டை விஜய் மாதிரி கெல்ட்டு பையன் ரெண்டாம் ஏமாந்துட்டான் கெல்ட்டு பையன் நீலாம் தூக்கு போட்டு தொங்கலாம் இங்கே அவன் ரெண்டாவது கிடைச்சது எனக்கு பெரிய விஷயம் அதையும் எடுத்துட்டு போயிடாத பார்க்கலாம் யோ ஒண்ணு அவ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் இந்த வீட்டுல ஏய் தக்காளி சொல்லுயா கேக்குறாங்க சொல்லு அடியே இப்ப அனாவசியமா சண்டை போட்டிருந்தீங்கன்னா வாயை மூடு டைலாக் இல்ல வாய் தக்காளி உனக்கு அடியே விடுங்க மொத பொண்டாட்டி வீட்டுக்கு ஒரு ரெண்டாவது பொண்டாட்டி கூட்டு வந்து உனக்கு அந்த அளவுக்கு உனக்கு எடுத்துட்டு ஆடுது அடியே கம்முன்னு இருக்கீங்களா இல்லையா அடி அனாவசியமா இப்படி சண்டை போட்டிருந்தீங்கன்னா மூணாவது ஒருத்தின பார்க்க வேண்டி வரும் மூணாவது பொண்டாட்டியா ஆமாடி மூணாவது பொண்டாட்டியா அக்கா தங்கச்சி அக்கா தங்கச்சி நம்ம ரெண்டு வீட்டுக்கும் சீ, நம்ம ரெண்டு பேத்துக்கும் இந்த ஒரு வீடு போதுல்ல ஆஹா என்ன ஒத்துமை பாருங்க மூணாவது ஒண்ணு வருதுன்னு சொன்ன உடனே பிச்சுக்கிட்டு இருந்தத எப்படி ஒட்டிச்சு பாருங்க ஆள் எப்படி சல்மான் கான் மாதிரி இருக்காரா தங்கச்சி யார்டி இவரு உங்க அண்ணனா அக்கா அவரு என் மாமாக்கா உனக்கு மாமனா தங்கச்சி உனக்கு ஒரு மாமனா எனக்கு மாமா இருங்க உனக்கு ஒரு மாமனா எனக்கு மாமா தாண்டி ஆள் வேற பாக்குறதுக்கு வாட்ட சட்டமா நல்ல கன் பார்ட்டி ரசினி மாதிரி இருக்காருடி இவரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு என்ன குட்டையாடு சண்டாளா இப்பதான் ரெண்டு ஒன்னாக்கி இருக்கிறேன் அதுக்குள்ள ஏன்டா குட்டையை கலப்புறாடு ஊருக்கு போற நீ போவியாடா சண்டாளாடு யோ இப்ப எதுக்கு அவரை விரட்டுற நீ ஒண்ணுதான் கேக்குற வேலைவா புருஷா என்னப்பா இனிமேல் எனக்கு உனக்கு செய்யாம இருப்பனா முதல்ல அவள பெரியவளுக்கு அப்புறம் உனக்கு முதல்ல எனக்கு ஒரே ஒரு முறை பொண்ணு தரிச்சு இப்ப ரெண்டு பொண்ணு ஒரே ஜாலிதான் அடே அடே உப்பாதான ரெண்டு ஒன்னா ஆக்கி இருக்கிறேன்டா அடே சண்டாளா இடையில ஏன்டா குட்டையை கலப்புறாடே முதல்ல ஊருக்கு கிளம்புறாடே யோ என்ன வெங்காயத்துக்கு போக சொல்ற இங்க பாரியா அவர் இனிமே எங்கேயும் போக மாட்டார் இங்கதான் இருப்பாரு அவன் எதுக்குடி இங்க அவன் துணைக்குதான் அவன் எதுக்குடி உனக்கு துணைக்கு ஏண்டி இங்க நம்ம ரெண்டு பேர் இருக்கோம் இவரு ஒருத்தர் தான் இருக்காரு ஆமா ஆமா எங்களுக்கு ரெண்டு வேணும் அதனால இல்லையா நாங்க ரெண்டு பேர் இருக்கோம் நீ வேற ஆள் கொஞ்சம் நோப்பலும் ஜாப்பலமா இருக்கிற அதுக்கு நீ ஒத்து வர மாட்ட இவர் கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்ல பல்கா இருக்காரு ஜிப்பு போட்டிய மாமா சல்மான் கான் சொல்லுக்கணி உன்னை விட்டா எனக்கு ஆளே இல்லை அடியே ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு ஆமா இப்ப 10 சீனுக்கு இதே பேசு மாமா நீங்களா மாமா அடியே என்னங்கடி விளையாடுறீங்களா அவ என்னமோ ஹோட்டல் சாப்பாடுங்கிறான் பாரு அவர் இனிமே ஊருக்கு போக மாட்டாரு இங்கதான் இருப்பாரு கிளம்பு எவ்வளவு கூட்டு மாமா ஜிப்பு போட்டுக்க டைட்டா மாமா மியூசிக்க போடுற அப்பதான் அவருக்கு மூட்டுக்கு எல்லாம் அடே மாமா என்னடா டே எனக்கு
குழந்தை இல்லைன்னதாலதான் கல்யாணம் பண்ண இவங்க 2 பேர்த்தையும். வெறும் இன்சுலுக்கு மட்டும் என்ன யூஸ் பண்ணிக்கிறாதராடி. அதெல்லாம் உன்னை எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம். எங்க மாமா கூட சார என்ன மாமா யோசிக்கிற, என்ன வருது மனசுல சொல்லு, தைரியமா சொல்லு, பாத்துக்கலாம்.